ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். iQoo 9 சீரிஸை அஃபிஷியலாக இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் iQoo 9 SE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9 சீரிஸுடைய லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக 34K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் iQoo கிட்ட இருந்து iQoo 7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 30K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய iQoo 7 கன்சிடர் பண்ணலாமா, இல்லை 34K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ புதுசாக லான்ச் இருக்கக்கூடிய இந்த iQoo 9 கன்சிடர் பண்ணலாமா? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடலுடைய சைஸ் அண்ட் கேமரா மாடலுக்கான அந்த லென்ஸுடைய சைஸை மட்டும் லைட்டாக இங்கே iQoo 9 பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பார்க்கறதுக்கு பெரிய வித்தியாசமாக இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் வைஸ் இருக்குது. பட் கலர் ஆப்ஷனில் வித்தியாசம் இருக்குது. இங்கே iQoo 9 பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன். அதுவே iQoo 7 பார்த்தோம்னா பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் iQoo 7 நமக்கு பேக் சைட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. பட் iQoo 9 SE பேக் சைட் மேட் ஃபினிஷா இல்லை கிளாசி ஃபினிஷா அப்படின்றது இப்போதைக்கு கிளியராக தெரியல. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது iQoo 9 SE 197 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.39 mm திக்னஸோட இருக்குது. அண்ட் iQoo 7 196 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.5 mm திக்னஸோட இருக்குது. அந்த வகையில் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி, லுக் வைஸ் மட்டும் இல்லாமல் வெயிட் அண்ட் திக்னஸ்ல இருந்து எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டிசைனில் எப்படி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாமல் iQoo 7 டிசைன்லேருந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி இந்த iQoo 9 டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்பெக் ஷீட்லேயும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. iQoo 7 கொடுத்துருந்த அதே ஸ்பெக் ஷீட்டை தான் அப்படியே இப்போ iQoo 9 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்றத இப்போ கண்டினியூஸாக வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான். ரெண்டுமே 6.62 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ஹார்ட்வேர் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான டிஸ்பிளே ஹார்ட்வேர் தான் கொடுத்துருந்தாங்க. அது மற்றபடி இந்த டிஸ்பிளேல இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப்பும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. iQoo 7 இருக்கு, iQoo 9 SE இருக்கு. இந்த சிப்புடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் விளையாடும் போது அந்த கேமுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு கேமிங் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த சிப் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த சிப் கேமுடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இம்பாக்டும் பண்ணாது. ஜஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் பெட்டரான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து கேமிங் விளையாடும் போது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்று தான். அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. iQoo 7 கொடுத்துருந்தா அதே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த iQoo 9 SE நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரெண்டுத்துலேயும் ஒன்று தான். அண்ட் கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது ரெண்டுலையுமே ட்ரிபிள் கேமரா சப்போர்ட். அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8 அப்பேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX589 அப்படின்ற இந்த ஒரு சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது போக 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மோனோ சென்சர் அப்படின்ற மாதிரினா இந்த ஒரு 3 கேமரா தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் iQoo 7 இருந்து இந்த iQoo 9 SE கேமரா சென்ட்ரிக்காக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணல. அப்படியே iQoo 7 இருந்து அதே கேமரா செட்டப் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால கேமரா பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த வித்தியாசமும் இருக்காது. iQoo 7 எந்த அளவுக்கு நமக்கு இப்போ மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த iQoo 9 SE நம்ம கிடைக்கும். அந்த வகையில் iQoo 7 கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி, லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் பெட்டராகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. அதனால கேமரா சென்ட்ரிக்காக உங்களுக்கு iQoo 7க்கும் இந்த iQoo 9 SE எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுல இருந்து அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த iQoo 9 SE நமக்கு கிடைக்கும்.
மற்றபடி கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி கெப்பாசிட்டின்னு எங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இல்லையே. அப்போ எங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. iQoo 7ல் நமக்கு Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த iQoo 9SE இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 888 அப்படின்ற அதை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்பை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு சிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா Snapdragon 870 பொறுத்த வரைக்கும் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் Adreno 650 அப்படின்ற ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Antutu பார்க்கும்போது 7 lakhக்கான ஒரு Antutu இந்த Snapdragon 870 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அதுவே Snapdragon 888 பார்த்தீங்கன்னா இந்த சிப் 5 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப் Adreno 660 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான பவர்ஃபுல்லான ஜிபி இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதனுடைய Antutu ஸ்கோர் அரௌண்ட் 8 lakhக்கான ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருந்தது. அந்த வகையில் Snapdragon 870 விட Snapdragon 888 அப்படின்ற இந்த சிப்செட் நமக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த Snapdragon 888 இருக்கக்கூடிய iQoo 9SEல iQoo 7 விட இன்னும் பெட்டராக நம்மளால பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த Snapdragon 888 சிப் 5 nm கொஞ்சம் சின்ன சைஸில் வந்திருக்கிறதுனால இந்த சிப் நமக்கு இன்னுமே பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்பாக இருக்கும். அதனால பேட்டரி கன்சம்ஷன் iQoo 9SEல கொஞ்சம் மினிமலாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டின்னு வரும்போது iQoo 7ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் வைஃபை 5 சப்போர்ட் அண்ட் ஒரு 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவே iQoo 9SEல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வைஃபை 6 அண்ட் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வைஃபை கனெக்டிவிட்டி அண்ட் 5G பேண்டுமே இங்கே iQoo 9SEல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்துலையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்ரேஷனுக்கு Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 3.5mm ஆடியோ ஜாகும் கிடையாது. OSல மட்டும் iQoo 7 Android 11 Fun Touch OS 11.1ல ரன் ஆகும். ஆனால் iQoo 9SE Android 12க்கான அப்டேட்டட் OSோட Fun Touch OS 12ல இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரன் ஆகும். அதனால் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்னு பார்க்கும்போது iQoo 9SEல Android 13 and Android 14 அப்டேட் கிடைக்கும். பட் iQoo 7 பொறுத்த வரைக்கும் Android 12 and 13 அப்டேட் மட்டும் தான் வரும். இதுவும் iQoo 9SEல ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்கு. மற்றபடி பிரைசிங்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். iQoo 7 பொறுத்த வரைக்கும் 8+128GB வேரியன்ட் 30,000 பிரைசிங்க்கு செல் பண்ணுறாங்க. அதுவே 12+256GB வேரியன்ட் 34,000 செல் பண்ணுறாங்க. அண்ட் iQoo 9SEல அதே 8+128GB வேரியன்ட் 34,000 12+256GB வேரியன்ட் 38,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் iQoo 7 விட iQoo 9SE ஒரு 4,000 rupees ஹையர் பிரைசிங்க்கு தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 4,000 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசனபிளாக இருக்கா? இதில் இருக்கக்கூடிய அப்கிரேடேஷன்லாம் ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் ரெண்டு இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 888க்கான கொஞ்சம் அப்டேட்டட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டி 5G பேண்டெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக OS Android 12க்கான அப்டேட்டட் OSோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், அண்ட் கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், 5G பேண்ட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக iQoo 9SE கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் iQoo 9SEக்கு இப்போ இனிஷியலாக கார்டு ஆஃபர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனையே நம்மளால் 30K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்க முடியும். அப்படின்னும் போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் iQoo 7 கன்சிடர் பண்ணுறதை விட iQoo 9SE ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். புது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, Android 12க்கான அப்டேட்டட் OSோடலாம் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக iQoo 9SE iQoo 7 விட ஒரு பெட்டரான சாய்ஸாகவே இருக்கும். அதே சமயம் iQoo 7க்கும் அடிக்கடி கூப்பன் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. 2,000 3,000 rupeesக்கான கூப்பன் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது இதையுமே 25-27K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo 7 உங்களால் கன்சிடர் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo 7 கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் iQoo 7ஐயும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா iQoo 7மே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஈவன் iQoo 9Eல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அதுவுமே சின்ன டிஃப்ரெண்ட் தான், பெரிய லெவலில் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணாது. Snapdragon 870யும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான். அதனால் உங்களுக்கு 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo 7 கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் iQoo 7ஐயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக தான் இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் இப்போ iQoo 7 கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லை iQoo 9SE கன்சிடர் பண்ணுவீங்களா? எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.